மத்திய அரசின் இலவச மருத்துவ காப்பீடை பெறுவது எப்படி என பார்க்கவிருக்கிறோம். மிக முக்கியமான பதிவு. உங்களுடைய வீட்டில் உறவினர்கள் யாராவது 70 வயதிற்கு மேல் உங்களுடைய தாய் தந்தையரோ அல்லது உறவினரோ இருந்தா இந்த தகவலை நிச்சயம் சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, ஒரு மருத்துவ காப்பீடு இன்றே எடுத்து விடுங்கள். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திடீரென நீங்க மருத்துவமனை போனீங்கன்னா அவங்க பணம் கேட்பாங்க. பணம் கேட்டா அந்த நேரத்தில் நீங்க எங்க ஓடி போய் எங்க கடன் வாங்குவீங்க? இருக்கிற பணத்தை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தால் பரவாயில்ல, பணம் இல்லைன்னா பதட்டம் அதிகமாயிடும், மருத்துவ சிகிச்சை கேள்விக்குறியாயிடும். அதனால் நீங்கள் தயவு செய்து ஒரு மருத்துவ காப்பீடை எடுத்து விடுங்கள். தனியார் நிறுவனத்துக்கிட்ட நீங்க போனீங்கன்னா நிறைய பணம் கேட்பாங்க. அவங்க கேட்கறதே முதல்ல வயசு என்னன்னு கேட்பாங்க. 20, 30, 40, 40 வயசுக்கு மேல போனா 50 வயசுக்கு மேல போனா ஒரு ரேட்டு சொல்லுவாங்க. 60 வயசுக்கு மேல போனா ஒரு ரேட்டு சொல்லுவாங்க. 70 வயசுக்கு மேல போனா பணம் அதிகமாக கேட்பார்கள். ஆனால் உங்களுக்கு அரசு தரப்புல 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆண்டுக்கு இலவசமாக காப்பீடு தராங்க. அதை ஏன் நீங்க விடணும்? தயவு செய்து அந்த காப்பீடை எப்படி பெறுவது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். 70 வயது மேற்பட்டவர்களுக்கு சிகிச்சை இலவசம். முதல்ல இந்த காப்பீடின் பெயர் என்ன தெரியுமா? ஆயுஷ்மன் பாரத் சுகாதார காப்பீடு திட்டம். அதாவது இதனுடைய ஒரிஜினல் பேர் சொல்றேன் பாருங்க. ஆயுஷ்மன் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது இன்டர்நெட்ல போய் தேடும் போது. அப்படிங்கிறதுனால இந்த பெயரையும் சேர்த்து குறிப்பிட்டிருக்கும். பெரும்பாலும் ஹிந்தியில தானே மத்திய அரசினுடைய திட்டத்துக்கு எல்லாம் பெயரை வைக்கிறாங்க. ABPMJAY அப்படின்னு இருக்கும். நீங்க பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இன்று நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரு அவையும் அமர்ந்திருக்க ஜனாதிபதி அதாவது குடியரசுத் தலைவர் உரை நிகழ்த்தினார். அதுல ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டது. என்ன அறிவிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 70 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அனைவருக்கும், அந்த வார்த்தையை கவனிங்க, அனைவருக்கும் சிகிச்சை இலவசம் இந்த திட்டத்தின் கீழ். சரி, அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். சரி சார், இப்ப 70 வயசு மேற்பட்டவங்க வெறும் அவங்களுடைய ஆதார் கார்டை கொண்டு போனா மட்டும் போதுமா? அவங்களுக்கு அந்த ஆதார் கார்டை பார்த்துட்டு 70 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சிகிச்சை கொடுத்துருவாங்களா? இல்லை முறைப்படி இந்த மருத்துவ காப்பீடை பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டுமா என்று ஒரு கேள்வி எழலாம். இதுவரை அதற்கு பதில் இல்ல. ஒரு தெளிவு மத்திய சுகாதார அமைச்சகம் கிட்ட இருந்து ஏதாவது அறிவிப்பு வரலாம். ஆனா இப்போதைக்கு நீங்க பதிவு செய்து வைத்துக் கொள்வது சிறந்தது. அந்த அறிவிப்பு வரும் வரை நாம் காத்திருப்போம். சரி, அப்போ 70 வயதிற்கு மேற்பட்டவங்களுக்கு இலவசம் அப்படின்னா உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். அப்ப 70 வயசுக்குள்ள இருக்கவங்க யாரெல்லாம் எலிஜிபிள், யாரெல்லாம் தகுதி இதை அடைவதற்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏழை மக்களுக்கு மட்டுமே இது பொருந்தும் என்பது குறிப்பிடத்தக்கது. யார் யாருடைய வருமானம் எப்படி இருக்கிறது என்று மத்திய அரசு ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. அதாவது ஏழை மக்கள் என்பவர்கள் யார் என்பதை கணக்கு வச்சிருக்காங்க. மொத்தம் 12 கோடி குடும்பங்கள் இந்தியாவில். அப்படின்னா சுமார் 55 கோடி பேர் அந்த குடும்பத்தில். ஒரு குடும்பத்தில் சுமார் 5 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். சில பேர் குடும்பத்தில் 4 பேர், சில பேர் குடும்பத்தில் 5 பேர். அப்படி பார்க்கும் பொழுது இத்தனை பயனாளிகள் இருக்கிறார்கள். சுமார் 12 கோடி குடும்பங்கள் இதுல பயனாளிகள். சரி, நீங்க இப்ப ஃபீல் பண்றீங்க, சார் இப்ப நான் வந்து ஏழை தான், என்கிட்ட பணம் இல்லை மருத்துவத்துக்கு செலவு பண்றதுக்கு, நான் இந்த காப்பீடை எப்படி பெறலாம், எவ்வளவு பெறலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு உங்க குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ செலவை இந்த காப்பீடை கொண்டு நீங்கள் பார்த்து கொள்ளலாம். உங்களுக்கு பணம் தேவையில்லை, ரொக்கம் இல்லாத காப்பீடு இது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த காப்பீடை நீங்க பெறுவதற்கு என்ன ஆவணங்கள் உங்களுக்கு கட்டாயம் அப்படின்னா, ஆதார் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு உங்களுக்கு இல்ல அப்படின்னா ஏதாவது அரசாங்கம் கொடுத்திருப்பாங்க இல்லையா, ஐடென்டிட்டி கார்டு, அதை எடுத்து வச்சுக்கோங்க. ரேஷன் அட்டை வைத்திருப்பது சிறந்தது. அப்பதான் உங்க குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அரசுக்கு தெரியும். வருமான சான்றிதழ் இது கட்டாயம் கிடையாது. இருந்தாலும் திடீர்னு ஒரு சில கேள்வி வரலாம். உங்களுக்கு எவ்வளவு வருமானம் சொல்லி நாங்க எப்படிங்க எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த கேள்வி எல்லாம் வராம இருக்கணும்னா இந்த சர்டிபிகேட் வச்சிருப்பது சிறந்தது. இது கட்டாயம் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முகவரி அட்டை ஒன்னு வச்சுக்கோங்க. உங்களோட வீட்டு அட்ரஸ்க்கான ப்ரூஃப் நீங்க வச்சுக்கோங்க. சரி, இப்ப நீங்க என்ன செய்யலாம்? 2 வகை இருக்குங்க நீங்க இந்த இன்சூரன்ஸை பெறுவதற்கு. அது என்ன வகை? ஒன்று ஆன்லைனில் பெறலாம், இன்னொன்று நேரில் சென்று பெறலாம். முதல்ல நாம ஆன்லைன் பார்த்து விடுவோமா? ஆன்லைன் அட்ரஸ் வருது இல்லையா, இதை நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. ஒருவேளை பென் பேப்பர் இல்ல அப்படின்னா ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னாலும் கவலைப்படாதீங்க, இந்த வீடியோவை யூடியூப்ல போடுவோம், தந்தி டிவியோட யூடியூப்ல. அதுல போய் நீங்கள் பார்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோ அல்லது குறித்தோ வைத்துக் கொள்ளலாம். சரியா? இப்ப இந்த முகவரிக்குள்ள நீங்க போயிட்டீங்க அப்படின்னா நீங்க எதை கிளிக் பண்ணணும்? முதல்ல உங்களோட பேர் ஏற்கனவே இருக்கா அரசாங்கத்தினுடைய லிஸ்ட்ல அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா am I eligible அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் கொடுத்திருப்பாங்க. அதாவது நான் தகுதியானவனா
என்பது அதற்கு பொருள். அதை நீங்க கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி உள்ள போனா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்பாங்க. உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் செய்தால் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் செய்தால் எந்த மாநிலம் என்று கேட்பார்கள். அந்த மாநிலத்தில் போட்டீங்கன்னா உங்களுடைய பெயர் இருக்கா இல்லையா என்பது உங்களுக்கு புரிந்துவிடும். உங்களுடைய பெயர் இல்லை அப்படின்னா நீங்கள் புதிதாக உங்களை அதில் இணைத்துக் கொள்ளலாம். இந்த வெப்சைட் உள்ள போய் நம்ம என்னெல்லாம் தேவையான ஆவணங்கள் சொல்லணும் இல்லையா, அதனுடைய ஸ்கேன் காப்பி எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் ஓகே ஆகிவிடும். ஒருவேளை உங்களுக்கு சார் எனக்கு ஆன்லைன்லாம் தெரியாது, வேற ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒன்னும் கவலைப்படாதீங்க. அதாவது இந்த இன்சூரன்ஸ் திட்டத்தின் கீழ் பெரும்பாலான மருத்துவமனைகள் வந்து விடுகின்றன. அரசுமாகட்டும் தனியார் மருத்துவமனை, பேர் சொல்லக்கூடிய மருத்துவமனை எல்லாம் வந்து விடுகிறது. அந்த மருத்துவமனைக்கு போங்க, அங்க ஹெல்ப் டெஸ்க் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க, உதவி மையம் என்று இருப்பார்கள். நீங்க சொல்லுங்க என்னுடைய டீடைல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், எனக்கு ஆன்லைன் பத்தி ரொம்ப தெரியாது, நீங்களே செஞ்சு கொடுத்துருங்க, எனக்கு இது எலிஜிபிளா இல்லையா, நான் இதற்கு தகுதியானவனா இல்லையா என்று நீங்களே செஞ்சு கொடுத்துருங்க, இந்தாங்க என்னோட டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களே இன்டர்நெட்ல போய் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. அல்லது இதற்கு என்று தனியாக உதவி மையங்கள் இருக்கும், அதையும் அணுகி நீங்கள் செய்து கொள்ளலாம். புதிதாக விண்ணப்பித்தவர்கள் உங்களுடைய கார்டை பெற மறந்து விடாதீர்கள். அந்த கார்டு கொடுப்பாங்க, நீங்க எல்லா டீடைல்ஸும் என்டர் பண்ணிட்டீங்கன்னா எப்படி நீங்க பாக்கெட்ல உங்களுடைய ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க, அந்த மாதிரி மருத்துவ காப்பீடு அட்டை என்று உங்களுக்கு வந்துவிடும். பாக்கெட்ல வச்சுக்கலாம். எமர்ஜென்சி உங்க வீட்டில் இருக்க பெரியவங்க போய் அட்மிட் ஆகணும் அப்படின்னா உடனே அதை கொடுத்து நீங்கள் அட்மிட் செய்து கொள்ளலாம். 70 வயசுக்கு மேல முற்றிலும் இலவசம். அது யாராக இருந்தாலும் சரி, ஏழை பணக்காரன் என்று மத்திய அரசு குறிப்பிடவில்லை. 70 வயசுக்கு மேல யார் வேணாலும் போய் அந்த சிகிச்சை எடுத்துக்கலாம், அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இன்சூரன்ஸ் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கவர் ஆகும் ஆண்டுக்கு, குடும்பத்திற்கு. 70 வயசு கீழே